காய்ஸ் இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஏரேஸ்ட் அனிமே சீரிஸோட எபிசோட் 3. போன எபிசோடில் நம்ம ஹீரோ கயோவை காப்பாடுறதுக்கான முதாடியை எடுத்து வச்சுருவான். இருந்தாலும் அநியாயத்துக்குன்னு நம்ம கயோ வீட்லேயே ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம ஹீரோ தீர்த்து வச்சோன்னா நம்ம ஹீரோ கயோவை அவங்க வீட்டில் இருக்க பிரச்சனையை காப்பாற்றினா அப்படிங்கிறத இந்த எபிசோடை பார்த்து அவங்களுக்கு தெரியும். அந்த என்ன பிரச்சனைனோ இந்த எபிசோடை பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். ஸோ எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ஹீரோ ஸ்கூலில் ஒரு மேட்ச் நடக்கும் போல், அதாவது ஐஸ் ஸ்கேட்டிங் மேட்ச். அதில் நம்ம ஹீரோக்கும் ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக இருக்க ஒரு பையனுக்கும் தான் மேட்ச். எல்லோரும் அந்த பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவன் செம்ம ஃபஸ்ட்டாக போவான். சரி மேட்ச் ஸ்டார்ட்டாக யார் ஜெயிக்கிறான் பார்க்கலாம்னு எல்லோரும் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவன் தான் ஜெயிப்பான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அவன் சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த லைனில் நிற்பாங்க. அவர் சாரும் விசில் அடிப்பாரா, 2 பேரும் அடுத்த செகண்டே பறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோ தான் போகிறதுல ஃபஸ்ட்டில் இருப்பான், ஏன்னா அவன் 29 வயசு உள்ள பிசிக்ஸ் கொண்டவன். அதனால் அவனால் ஈஸியாகவே போக முடியும். இதெல்லாம் எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஓடிட்டே இருப்பானா, அந்த பக்கத்தில் இருப்பான்ல அவனை விட்டு கொடுக்கவே மாட்டான். ஆனால் நம்ம ஹீரோ தான் லீடிங்கில் இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, என்னதான் இருந்தாலும் இப்படி ஜெயிக்கிறது சீட்டிங் அப்படின்னு தெரிஞ்சு அவன் விட்டு கொடுத்துட்றான். இதனால் அந்த பையன் ஜெயிச்சிடறான். இது அவன் விட்டு கொடுத்தானே அந்த கையோக்கும் தெரிஞ்சு போயிடும். அந்த கிளாஸில் நல்லா படிப்பான்ல அவனுக்கும் இதை விட்டு கொடுத்ததான் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஜெயிச்சவன் வந்துட்டு நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி ஏன்டா விட்டு கொடுத்த அப்படின்னு சண்டை போடுவான். இதுக்கப்புறம் எல்லோரும் அவ்வளோதான், அவன் ஜெயிச்சிட்டான், இவங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதை நினச்சி நம்ம ஹீரோவும் கவலை தான் படுவான். இருந்தாலும் சின்ன பையன் அவன்கிட்டருந்து நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் அப்படின்னா யோசிச்சு பார்ப்பான். இதுக்கப்புறம் அவன் கைகிட்ட பேச ட்ரை பண்ணுவானா, ஆனால் அவள் அவாய்ட் பண்ணுவா. எதுக்காக நீ வேணுன்னே தோற்று போன அப்படின்னு சொல்லுவாளா. நான் சொல்ல வருவான். அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கையோட பர்த்டே பார்க்க வந்திருப்பான். அதுக்கு அந்த சார் வந்துட்டு அவனை பிடிச்சிடுவாரா. நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. நான் கையோட பர்த்டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவானா. பார்த்தா 2 பேருக்குமே ஒரே நாள் தான் பர்த்டே, மார்ச் 2. ஸோ அவன் கையோவை காப்பாற்றுறதுக்கான ஆன நாள் மார்ச் 1 எக்ஸ் டே. அதை எக்ஸ்டே நான் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு வந்து பிப்ரவரி 19 அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்ப்பானா பார்க்கில் அங்கே கையோ இருக்க மாட்டா. அடுத்த சீன் கட் பண்ணால் நம்ம யூகியோட வீட்டுக்கு வந்திருப்பான். அவளை அந்த யூகியோட நம்ம ஹீரோ பேசிட்டு நல்லா இருக்கியாடா அப்படின்லாம் கேட்டுட்ருப்பான். இதுக்கப்புறம் அவனும் வீடு வந்திருப்பானா. அப்புறம் கையோ எங்கே இருக்கான்னு பார்க்குறோன்னே போயிட்டுருப்பான். அங்கே போயிட்டுருக்கும்போது கால் நினச்சி தட்டுப்படும். என்னன்னு பார்த்தா கையோட க்ளவுஸு பிஞ்சு போய் கிடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா பேக்கு எங்கே கீழே வந்து கிடக்குமா, கால் எடுத்த இடம்லாம் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாயிரும். ஒரு கெராஜ் மாதிரி இருக்கும். அந்த கெராஜை நம்ம ஹீரோ திறந்து பார்ப்பானா, உள்ளே நம்ம கையோ கிடப்பா. அவனை யார் இப்படி நிலைமையாக்கணும் அப்படின்னு கேட்பா. ஏன்னா அவனை சரியான அடி போட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு கையோ எப்போவும் வரப்போல இங்கே உட்காந்துட்டியா அப்படின்னு அவங்க சால்ட்டாக சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். இது எல்லாத்துக்கு காரணம் அவங்க அம்மா தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அப்புறம் அவங்க அம்மாவும் கையோ கூட்டிகிட்டு போயிடுவாங்களா. அதுக்கு அவளும் நம்ம ஹீரோ என்ன அடைச்சா அப்படின்னு கேட்பான். அவங்க அம்மா என்ன அடைச்சின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா. கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சலிக்காமல் போய் சொல்லுவாள். அதனால் நம்ம ஹீரோ அவங்க அம்மா மேலே செம்ம கடுப்பாயிடுவான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வந்திருப்பான். ஸ்கூலில் உட்காந்து படிச்சிட்ருப்பாங்க. அப்போது கையை வந்திருக்க மாட்டா அவளை. நினச்சி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். ஒரு வேளை அவளுக்கு எதுவும் ஆயிருக்குமோ அப்படின்னு நினப்பான். பார்த்தா கரெக்டான சமயத்தில் நம்ம கையாவும் அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்துடுவாள். வந்ததுக்கப்புறம் சரி பரவாயில்ல போய் உட்காரு அப்படின்னு டீச்சர்னு சொல்லிடுவாங்களா. அதுக்கப்புறம் அவளும் போய் உட்கார போயிடுவாள். நம்ம தலைவனும் கையோவும் தான் லன்ச் மணிக்காண்டி இன்சார்ஜாக இருப்பாங்க. இன்றைக்கி காசு கொண்டு வந்தாலாம் இங்கே வந்து சப்மிட் பண்ணுங்கள், கொண்டு வரலன்னா நாளைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். இதுக்கப்புறம் கையோக்கு நடந்த இந்த அசம்பவத்தை நம்ம டீச்சர்கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்லுவானா. அந்த டீச்சரும் எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், ஆனால் இதை நான் சொன்னேன்னா எல்லோரும் கையோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அடுத்த சீன் கட் பண்ண நம்ம ஹீரோ காசை தேடி பார்ப்பான். காசை காணாமல் இருக்கும். சார் காசை காணும், லஞ்சுக்காண்டி கனெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல தேடி பாருங்க அப்படின்னு சொல்லுவாள். திடீர்னு ஒரு புல் வந்துருச்சு, அது யார்கிட்ட இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவானா.
அது கையை கிட்டது இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவாள். அதனால் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆவான். இருந்தாலும் நல்லா கட்டுப்படுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லோரும் செக் பண்ண சொல்லுவாங்களா, எல்லோரும் செக் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் செம்ம கடுப்பில் அவளையே பார்த்துட்ருப்பான். இவ சரியான மோசமானவ, இவ தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷனாக இருப்பா. எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. யார்கிட்டையுமே இருக்காதா? அப்போது நம்ம கையும் திறந்து பார்ப்பா. நம்ம கையோ பக்கில் தான் காசு இருக்கும். எல்லோரும் பார்த்துட்டு திருடின்னு சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி அது சொன்னவள செம்ம கற்றுவான். நீ போய் சொல்கிற, நீ தான் அவள் பேக்கில் எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பாளாம். இதை நினச்சி நம்ம கையோ அப்படியே பார்ப்பாளா. என்னால் அந்த பொண்ணு செம்ம பயந்து போய் அப்படியே அமைதியாக இருப்பாள். அப்புறம் டீச்சரும் சரி யார்கிட்ட இருந்தால் என்ன, நம்ம கையோ கிட்டேன்னு இருக்குது, அவளும் இன்சார்ஜ் என்ன அப்படின்னு அவர் சொல்லிடுவாரா. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த லஞ்ச் மணி எடுத்துக்கிட்டு கிளாஸில் கொண்டு போவாங்க. அவன் அந்த ஸ்கூலில் இருந்ததுலேருந்து அவனுக்கு எதிரி தான். ஒரு தினம் என்னோடய பென்சிலை பார்த்து அவள் கிண்டல் பண்ணாளா. நான் அவளோட பென்சிலை தூக்கி வீசிட்டேன். அதுலேருந்து இப்படி தான் பண்ணுறா. ஒரு நாள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்காண்டி கூப்பிட்டுருந்தா. அவள் வீட்டில் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீ பெரிய இருந்துச்சா, அதை காமிச்சு உங்கள் வீட்டிலலாம் அது இருக்காது அப்படின்னு என்னை அங்கேயும் அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு நம்ம கையாவும் சொல்லுவானா. சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே பயங்கரமான கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும், வரியா பார்த்துட்ருவோம் அப்படின்னு கூப்பிடுவானா. இடியட் அப்படின்னு சொல்லுவாள். சரி பரவாயில்ல, இந்த க்ளவுஸ் உனக்காண்டி தைச்சேன், இதை போட்டுக்கிட்டு வரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கு அவனும் சரி வா போவோம் அப்படின்னு 2 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்புவாங்க. போயிட்டு சரியான பனிமூட்டமாக இருக்கும். நம்ம ஹீரோவும் நம்ம கையாவும் அப்படியே நடந்து போய்ட்டுருப்பாங்களா. போய்ட்டுருக்கும்போது நம்ம ஹீரோவும் நடக்க முடியலன்னா சொல்லு, நான் இப்படியாக கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல காமிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிகிட்ருப்பான். அப்போது நிறையா நரியெலாம் வந்து நாங்களை சுற்று போடுமா, இதை நான் முன்னாடி தனியாக சமாளித்தேன். அப்போ கையோ என் கூட இல்லை, ஆனால் இப்போ கையோ இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாள். இதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு கடைசியாக அவங்க சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடுவாங்க. சரி என்னத்தான் பார்த்து வந்திருக்கான்னு, கிறிஸ்மஸ் ட்ரீ தானே அப்படின்னு பார்த்தா மாடி ஐஸால் நிறைஞ்ச சரியான பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ. அது கிறிஸ்மஸ் ட்ரீயா இல்லை கிளாஸ் ட்ரீயானே தெரில, அம்பிட்டு மின்னிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு 2 பேரும் வாயை பழப்பாங்க. க்ளோஸ்அப்பில் கட்டுவாங்க, என்னமோ ஸ்டார் மாதிரி மின்னிகிட்ருக்கும் அந்த இடம்லாம். இதுக்கப்புறம் அவங்க அந்த அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயே ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி தகன்னு மின்னும். ஸோ அவங்க கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போடுறாங்க. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மூலயமா தான் என்னாலையும் தொடர்ந்து போட முடியும். நான் இந்த அனிமையோட ஃபுல் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே 2 எபிசோட் போட்டிருக்கேன், அந்த இதோட 3 எபிசோட். ஸோ 3 எபிசோட்ஸை வரிசையாக பார்க்கணும்னா கீழே பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பை காய்ஸ், அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.